அப்போது அவருடைய தந்தையார் சிவபாத இருதயார் தவ புதல்வரான திருஞான சம்பந்தர் அருளி செய்கின்ற அத்தனை பதியங்களை அருளிய அத்தனை பதியங்களும் நாள்தோறும் ஓதிடுவார். தோளுடைய சிவியன் அருளி செய்தார். அந்த பதிகத்தை சாமி பாராயணம் பண்ணுவார். அதுக்கு அடுத்து 2 பதிகம் 3 பதிகம் 100 அடுத்து 100 பதிகம் பாடினார். 100 பாராயணம் பண்ணிடுவார். அடுத்து மறுநாள் ஒரு 5 பதிகம் 105 இப்படி நாள்தோறும் எத்தனை பதியங்கள் சாமி அருள்றாரோ அத்தனை பதியங்களை ஏற்றின் மூலம் நாள்தோறும் பாராயணம் பண்ணுவார். இப்படி பார்த்தா 100கணக்கான பதியங்கள் போய்கிட்டே இருக்கு. திருஞான சம்பந்தர் தன்னுடைய மைந்தரை வேண்டி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஒரு விண்ணப்பம், நாள்தோறும் தங்களுடைய பதியத்தை ஓதி கொண்டிருக்கின்ற அடியேனுக்கு பதியங்கள் மழையாக கொட்டுகிறது, அத்தனை என்னால பாராயணம் செய்ய இயலவில்லை, ஆகவே அதுக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று சொல்றார். அப்போது திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் அறிவிக்கிறார். அந்த பதிகம் தான் இந்த ஒரு பதிகத்தை நீங்க பாராயணம் செய்யா யாம் அருளிய அத்தனை பதிகங்களை பாராயணம் செய்து என்ன பலன் கிடைக்குமோ இந்த ஒரு பதிகத்திலே கிடைக்கும் சொன்னார். அவருடைய தந்தை மூலம் உலகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய கொடை, ஞான கொடையை நமக்கு இந்த பதிகத்தில். அப்ப அந்த பதிகம் எவ்வளவு சிறப்பு, ஒண்ணு படிச்சா எல்லாத்தையும் படிச்சேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சிறந்த பதிகமா இருக்க முடியும். இந்த பதிகத்தை பல பேர் போட்டுறாங்க. சில பேர் ஸ்ரீ சக்கரம் சொல்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த பதிகத்தை உடைய பொருளை உணர்ந்தோமான நீங்க எல்லாரும் ஒரே ஒரு கருத்து, இந்த பதிகம் படிச்சா பணம் கிடைக்கணும் மட்டும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதனால இந்த ஒவ்வொரு வரிக்கும் இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு சொல்லுக்குமே விளக்கம். சைவ சித்தாந்தத்தை அப்படி சாரா பிடிஞ்சு கொடுத்திருக்கிறார். சைவ சித்தாந்தம்ன்றது ஒரு 100 டன் மாம்பழம்னு வச்சுக்கோங்க. சாமி அத்தனை பிடிஞ்சு எடுத்து அவருடைய எசன்ஸ ஒரு டம்ளர்ல கொடுத்துட்டார். எளிமையா சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு அடர்த்தி மிக்க ஞான உபதேசம், அவ்வளவு சிறப்பு. இது திருஎழு குச்சிரிக்கை என்ற நடையில் அருள பெற்றது. இந்த நடையில முதல்ல அருளது யாருன்னா திருஞான சம்பந்தருக்கு முன்னாடியே ஒருத்தர் அருளிட்டார். முருகப்பெருமானை துதித்து நக்கீரர் அருளினார். இதே நடையில நக்கீரர் அருளியிருக்கிறார் திருஎழு குச்சிரிக்கை. அதற்கு பின்பு 6ஆம் நூற்றாண்டில திருஞான சம்பந்தர் அதே நடையில் அருள்கின்றார். ஓருருவாயினை என்று தொடங்கி அருள்கின்றார்.